ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக மூத்த உறுப்பினர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொற்கிழி வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒரு கட்சியின் மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு சேலம் திமுக இளைஞரணி மாநாடு உதாரணம் என்றும், எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாடு உதாரணம் என கூறினார். அதிமுக ஒரு மாநாடு நடத்தினாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அதிமுக அந்த மதுரை மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு பேரு புலியோதரை மாநாடு. நம்ம மாநாட்டுக்கு பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. ஒரு மாநாடு எப்படி நடத்தி காட்டணும்னு சேலத்துல மிகுந்த எழுச்சியோடு நடத்தி காட்டி இருக்கிறோம். வெற்றி மாநாடா நடத்தி காட்டி இருக்கிறோம். வேலூரில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பரப்புரை கூட்டத்திற்கு அமைச்சர் ஏவ வேலு தலைமை வகித்தார். கூட்டத்தில் பேசிய அவர், கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கிய கடன்களில் 14,56,000 கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் போட தேவைப்படும் நிதியை மத்திய அரசு சர்வ சாதாரணமாக தள்ளுபடி செய்துவிட்டதாக கூறினார். நம்முடைய பணத்தை தமிழ்நாட்டிலே இங்கே வரியாக வாங்கப்படுகிற அத்தனை பணத்தையும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் நம் வீட்டு பணத்தை அள்ளி கொடுக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, எதிரணி வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கும் அளவிற்கு பாடுபட வேண்டும் என அறிவுறுத்தினர். 40 தொகுதிகளிலும் திமுக கழகத்தை எதிர்த்து நின்ற அத்தனை பேருமே டெபாசிட் இழந்தார்கள் என்கின்ற ஒரு நிலை இந்த தேர்தலில் வரத்தான் போகிறது. இதில் மாற்றமில்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்திற்கு தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் நிறுவனங்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிராக பாஜக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி போராடுகிற பொழுது அதற்கு புகைக்குண்டை வீசி அவர்களை தகர்த்தெறிய வேண்டும் என்று நினைக்கிற இந்த பிஜேபி காரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? விவசாயிகளுக்கு விரோதம், அதே போல இங்கே தொழிலாளர்களுக்கு விரோதம், தொழில் முனைவோர்களுக்கு வினோதம், எல்லோருக்கும் விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசுதான் இன்றைய ஒன்றிய அரசு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. மதுரையில் நடைபெற்ற திமுக பரப்புரை கூட்டத்தில் எம்பி ஆர் ராசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஜனநாயகத்திற்கும் இறையாண்மைக்கும் ஆபத்து வரும்போதெல்லாம் முதல் ஆளாக நின்று போராடியவர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். ஆக ஒரு மதச்சார்பற்ற தன்மை இங்கே வேண்டும், ஜனநாயகம் வேண்டும், இறையாண்மை வேண்டும். இவையெல்லாம் அடிநாதங்கள். இதை ஒருபோது மாற்றக்கூடாது. இதற்கு ஆபத்து வந்த போதெல்லாம் காப்பாற்றிய ஒரே தலைவர் தேசிய தலைவர்கள் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் என்பதை வரலாறு குறிக்கிறது. திருச்சியில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பரப்புரை கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, கருப்பு பணத்தை ஒழித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் மோடி கூறிய கேரண்டி என்ன ஆனது என கேள்வி எழுப்பினர். நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள்ல அந்த பணத்தை எல்லாம் இங்க கொண்டு வருவேன். எந்த பணத்தை? கருப்பு பணத்தை. நான் கருப்பு பணத்தை கொண்டு வந்து 15 லட்சம் ரூபாயும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுப்பேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று கேரண்டி கொடுத்தது என்ன ஆச்சு? 10 வருஷம் ஆச்சுயா. கோவையில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பரப்புரை கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் பாஜக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என திட்டவட்டமாக கூறினார். தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி, மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. ஆக கடந்த 5 ஆண்டு காலத்தில் பல சட்டமன்ற தேர்தல்கள் இதுதான் பாரதிய ஜனதாவுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இம்முறை பாரதிய ஜனதா 200 கூட தாண்டாது என்று இன்றைக்கு நாம் கணித்து வைத்திருக்கின்றோம். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பரப்புரை கூட்டத்திற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமை வகித்தார். கூட்டத்தில் பேசிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம்,
மத்தியில் எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் அதை ஆட்டி படைக்கும் சக்தி திமுகவிற்கு மட்டும்தான் உள்ளதாக கூறினார். அகில இந்தியாவை எந்த அகில இந்திய கட்சி ஆண்டாலும் அந்த கட்சியை ஆட்டி படைக்கிற சக்தி ஒரு மாநில கட்சிக்கு உண்டு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் தலைமையில், அண்ணன் தளபதி தலைமையில். கிருஷ்ணகிரியில் திமுக சார்பாக நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் சிறப்புரையாற்றினார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி வருவதாகவும், யாரும் தவறு செய்தால் அதனை தட்டி கேட்கும் தைரியம் அவரிடம் இருப்பதாகவும் கூறினார். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி உண்டு என்றால் அது தளபதி தலைமையிலே நடக்கிற நம்முடைய ஆட்சி தான். ஆகையினாலேதான் யாரையும் எதிர்த்து தட்டி கேட்கின்ற தைரியம் தளபதிக்கு இருக்கிறது. விருதுநகரில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், சி.வி. கணேசன் ஆகியோர் தலைமையில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அந்நிய முதலீடு, ஆரோக்கியம், கல்வி உள்ளிட்ட எந்த அளவுகோலில் பார்த்தாலும் தமிழ்நாடு முன்னேறிய முதல் மாநிலமாக உள்ளதாக கூறினார். தமிழ்நாடு இன்னைக்கு எந்த அளவுகோலையும் எடுத்தாலும் நாம் முன்னணியிலே இருக்கக்கூடியவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். முதலீடுகளாக இருக்கட்டும், ஹெல்த் செக்டர்ல இருக்கட்டும், கல்வியில் இருக்கட்டும், அத்தனை இடங்களிலும் நாம் முதலிடத்திலே நிற்கிறோம் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் தலைமை வகித்தார். கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் KN நேரு, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாநிலங்களில் பாஜக சொற்ப இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும், மற்ற இடங்களில் மாநில கட்சிகளே வெற்றி பெறும் என்றும் கூறினார். தென் மாநிலங்களிலே பிஜேபி எடுத்தால் ஒரு 10-20 இடங்களை தான் எடுக்க முடியும். மற்ற அத்தனை இடங்களையும் மாநில கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வரும். திண்டுக்கல்லில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம், திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரே புத்தகத்தில் எழுதியிருப்பதாக கூறினார். அன்றாட நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியது யார் தெரியுமா? ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரகாலா பிரபாகர். வேற எப்பவோ அந்த புத்தகம் இல்ல, 23ஆம் ஆண்டு கடைசி மாதத்துல வந்த புத்தகம். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.